கனடாவின் ஸ்காப்ரோ பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பயங்கர வாகன விபத்தொன்றில் வீதியோரமாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆணும் பெண்ணும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். போக்குவரத்து சமிஞ்சையை மீறி அதிவேகமாக சென்ற வாகனம் ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி கட்டுப்பாட்டை இழந்து பாதசாரிகள் மீது மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்ததாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:48 மணியளவில் பிரிட்ஜ் மவுண்ட் வீதி மற்றும் லோரன்ஸ் அவென்யூ கிழக்கு சந்திப்பில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 79 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் ஓட்டி வந்த பர்பிள் நிற டொயோட்டோ வாகனம் சிக்னலை மீறி சென்று அங்கிருந்த கிரே நிற மிட்சுபிசி வாகனத்துடன் மோதியுள்ளது. இந்த மோதலின் தாக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டோ வாகனம் வீதியோர நடைபாதையில் நின்று கொண்டிருந்த 64 வயதுடைய ஆடவர் மற்றும் 61 வயதுடைய பெண் ஆகிய இருவர் மீதும் பலமாக மோதியுள்ளது. அத்தோடு அங்கிருந்த மின்கம்பம் ஒன்றையும் அந்த வாகனம் இடித்து தள்ளியுள்ளது. இந்த கொடூர விபத்தில் படுகாயமடைந்த இரு பாதசாரிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக டொரண்டோ போலீஸ் பரிசோதகர் எரோல் வாட்சன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய டொயோட்டோ வாகனத்தை ஓட்டி வந்த வயோதிப பெண், அதிலிருந்து மற்றொரு பெண் மற்றும் ஒரு சிறுமி ஆகிய மூவரும் மிட்சுபிசி வாகனத்தை ஓட்டி வந்த 55 வயதுடைய பெண்ணும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.